வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான குடும்ப பிரச்சனைய, அதோட ஆழமான உணர்வுகளை அலச போறோம். ஒரு ஒற்றை பொய், அதுவும் குடும்பத்தை காப்பாத்தணும்னு அன்பின் காரணமா சொல்லப்படுற ஒரு பொய், எப்படி ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கி கடைசில பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்னு சேர்க்குது அப்படிங்கிற இமோஷனலான விஷயத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். குடும்பத்தை காக்க நினைச்சு மறைக்கப்படுற ஒரு ரகசியம், ஆபத்தான குடும்ப ரகசியம். இந்த பிரச்சனைய முழுசா புரிஞ்சுக்க மரண பயத்துல தவிக்கிற ஒரு குடும்ப தலைவனோட இடத்துல இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆபரேஷன் முடிஞ்சு நாம உசுரோட வருவோமா அப்படிங்கிற பயம் முத்துவேலுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. தன்னோட தம்பி சக்திவேல், அம்மா, அப்புறம் தங்கை வடிவு, இவங்க யாருமே இந்த உண்மையை தாங்கிக்க மாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் தன் உயிருக்கு ஆபத்தான இந்த அறுவை சிகிச்சையை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு. மருத்துவமனையில தன் கூட இருக்கிற கதிர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி இந்த ரகசியத்தை காப்பாத்துறாரு. தேவையற்ற சந்தேகங்களும் பதற்றமும். இங்கதான் விஷயமே இருக்கு. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அது வீட்ல எவ்வளவு பெரிய பதற்றத்தை உருவாக்கிடுச்சு பாத்தீங்களா? பொய்களின் வலை அகழ்டியது. இப்போ இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. இது எப்படி படிப்படியா ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த பொய்களோட வலைய அவிழ்கிற வேலைய ராஜி ஒரு டிடெக்டிவ் மாதிரி கையில எடுக்கிறாங்க. காலையில கதிரோட போனுக்கு வர்ற அழைப்ப தெரியாதனமா முத்துவேல் எடுக்கிறாரு. இதுதான் முதல் சந்தேகம். மதியம் பாத்தீங்கன்னா கதிர் ஒரு டீ கடையில இருக்கிறத பொய் சொல்றான். ஆனா பாண்டியன் கதிர் சென்னைக்கு போயிருக்கான்னு நம்புறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் சேலம் போயிருக்கதா வடிவு சொல்றாங்க. இப்படி ஆளுக்கு ஆள் முன்னுக்கு பின் முரணா சொல்றத ராஜி ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கடைசியில வேற நம்பர்ல இருந்து ஒரு டிராவல் ஏஜென்சி மாதிரி கதிர்கிட்ட பேசி அவனை எஸ்கேப் ஆக விடாம சாமர்த்தியமா முழு உண்மையும் கரைந்துடுறாங்க. குடும்பத் தலைவர்களின் மோதல். இத்தனை நாளா வளர்ந்துட்டு இருந்த சந்தேகம் சக்திவேல் பாண்டியனை நேருக்கு நேர் சந்திக்கும்போது ஒரு பெரிய மோதலா வெடிக்குது. அப்போ பாண்டியன் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. என் பையனை அடுத்தவன் சொத்தை எழுதி வாங்குற மாதிரி நான் வளர்க்கல. உன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காகத்தான் அவங்க ஆஸ்பத்திரிக்கு உதவி பண்ண போயிருக்கான் அப்படின்னு சக்திவேலோட குற்றச்சாட்டுகளை பாண்டியன் கோபமா உடைச்செறிகிறாரு. இவ்ளோ நாளா மூடி மறைக்கப்பட்ட அந்த கசப்பான பயங்கரமான ஆபரேஷன் உண்மை இப்போ மொத்தமா வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஒரு தம்பியின் ஆழமான குற்ற உணர்ச்சி. முத்துவேலோட உடல்நிலை பத்தின உண்மை தெரிஞ்ச அந்த நிமிஷம் அது சக்திவேலை எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியில தள்ளுதுன்னு நீங்களே பாருங்க. சக்திவேலோட அந்த கண் மூடித்தனமான கோபம் ஒரே நொடியில எப்படி ஒரு பெரிய வலியாவும் குற்ற உணர்ச்சியாவும் மாறுதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அடப்பாவமே, சொந்த அண்ணனையே சந்தேகப்பட்டுட்டோமே, உதவி செஞ்ச கதிரை இவ்ளோ தப்பா பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சு முழுசா உடைஞ்சு போறாரு. தன் தலையிலே அடிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டோன்னு கதறாரு. குடும்பங்கள் மீண்டும் இணைகின்றன. இப்போ இந்த விஷயத்த கவனிங்க. ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை. அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த 2 குடும்பத்தோட ஈகோவையும் ஒரே நொடியில சுக்குநூறா உடைச்சிடுச்சு. வரப்போற அந்த ஆபரேஷன் அவங்களோட சொத்து தகராறு, பழைய பகை எல்லாத்தையும் மறக்க வச்சிடுச்சு. சக்திவேலோட அம்மாவே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பாண்டியனை தங்கள் கார்ல ஏறுமாறு கூப்பிடுறாங்க. இது ரொம்பவே இமோஷனலான ஒரு விஷயம். எல்லா வேறுபாடுகளையும் தூக்கி போட்டுட்டு முத்துவேலுக்கு துணையா நிற்கணுங்கிற ஒற்றை குறிக்கோளோட 2 குடும்பமும் ஒரே கார்ல மருத்துவமனைக்கு ஒன்னா கிளம்புறாங்க. இறுதியா இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு ரகசியம் உடைந்த இந்த குடும்பங்களை இப்போ ஒன்னா இணைச்சிருக்கு. இது உண்மையிலே மனசை நிகழ வைக்கிற ஒரு தருணம் தான். ஆனா அவங்க ஒன்னா மருத்துவமனைக்கு போறப்போ அறுவை சிகிச்சை அறையில அவங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்கு? இந்த ஆபரேஷனோட முடிவுகள் அவங்க இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஒற்றுமைய அப்படியே நிலைநிறுத்துமா? இந்த அமைதி நீடிக்குமா? இது நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த எதிர்பார்ப்போட இந்த சம்பவங்களோட அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.